வணக்கம். நான் சின்ன பையனா இருக்கும்போது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மளிகை கடை ஒண்ணு இருக்கும். பெரிய மளிகை கடை. அந்த மளிகை கடைக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய வேப்ப மரம் ஒண்ணு இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில ஒரு ஒரு திண்டு மாரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவங்க கடைக்கு வரக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர அந்த வேப்ப மரத்து அடியில அந்த திண்ணை மேல போட்டு வச்சுருவாரு. அந்த கடைக்கு வருபவர்கள் எல்லாமே அந்த பேப்பரை எடுத்து படிப்பாங்க. நான் அந்த கடையில போய் தான் நியூஸ் பேப்பர் படிப்பேன். சின்ன பையனா இருக்கும்பொழுது. அதில நான் சின்ன பையனா இருக்கும்போது இருந்தே, இந்த செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. நூலகத்துக்கும் போவேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாணவர்களிடத்தில் செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய பழக்கம் என்பது இருக்கிற மாதிரி தெரியல. அல்லது மிகவும் குறைந்து காணப்படுவதாகவே தெரிகிறது. செய்தித்தாள் அதாவது மாணவர்கள் அவங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் செல்ஃபோனில் அதிக நேரங்களை செலவிடுற மாதிரி தெரியுது. கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி அதிக நேரங்களை செலவிடுற மாதிரி தெரியுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அவங்க மாணவர்கள் வீட்டில் செய்தித்தாள் வாங்கலை அப்படின்னா நூலகத்துக்கு போய் செய்தித்தாள் படிக்கக்கூடிய பழக்கத்தை அவங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு பொது அறிவு வளரும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். பின்னாடி உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் ரொம்ப மிகவும் உபயோகமாக இருக்கும். எனவே மாணவர்கள் அனைவரும் செய்தித்தாள் தினமும் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.